வணக்கம் மகளே. எதற்கெல்லாம் தம்பதியினர் விவாகரத்து பெறலாம்? இந்திய சட்டம் சொல்வது என்ன? இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆணோ பெண்ணோ நிரந்தரமாக ஒரு திருமண வாழ்வு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக அல்ல என அறிந்த பிறகும் அந்த திருமண உறவில் தொடர்வது என்பது அவசியமற்றது. ஒரு பெண் தன் மீது செலுத்தப்படும் அடக்குமுறைகளை தாங்கிக் கொள்வதும் ஒரு ஆண் தனக்கு இழைக்கப்படும் அநீதியை பொறுத்து கொள்வதும் அவசியமின்றி அவரவர் நலனுக்காக பிரிவது என்பது முடிவு செய்யும் பட்சத்தில் அதற்கு நியாயமான வரையறைகளுடன் சட்டம் உறுதுணை அளிக்கிறது. கணவன் மனைவி இருவருக்கும் விவாகரத்து பெறுவதற்கான சம உரிமையும் இருக்கிறது. 1995 இந்து திருமண சட்டத்தின் 13வது பிரிவில் தம்பதிகள் எதற்கெல்லாம் விவாகரத்து பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. இதன் அடிப்படையில் விவாகரத்து கோருவதற்கு சில காரணங்களும் சட்ட ரீதியாக அனுமதிக்கப்படுகின்றன. அதாவது, உடலாலும் மனதாலும் கொடுமைப்படுத்துதல் நடந்தால் விவாகரத்து பெறலாம். ஆண்மையற்று இருந்தாலோ திருமண உறவில் உடலுறவில் ஈடுபடாமல் இருந்தாலோ அதற்காக விவாகரத்து கோரலாம். திருமணமான கணவன் ஓரினைச் சேர்க்கையாளராகவோ அல்லது விலங்குகளுடன் புணர்ச்சி செய்வராக இருந்தால் இந்த குற்றம் செய்தால் அதன் காரணமாக விவாகரத்து செய்ய மனைவிக்கு உரிமை வழங்கப்படுகிறது. இந்திய சட்டத்தின்படி ஏதாவது ஒரு கிரிமினல் குற்றத்திற்காக 7 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை கணவன் பெற்றிருந்தால் அதன் பொருட்டு விவாகரத்தும் பெறலாம். தற்காலிக நீதிமன்ற பிரிவை அல்லது சேர்ந்து வாழ்வதற்கான மனுவின் மீதான தீர்ப்புக்கு பிறகு ஓராண்டுக்கு மேல் ஒன்று சேராமல் இருந்தால் என்பது விவாகரத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் காரணம் ஆகும். திருமண உறவை தாண்டிய தவறான உறவு முறையில் இருந்தால் விவாகரத்து கோரலாம். தகுந்த காரணமின்றி பிரிந்து செல்லுதல், அதாவது கணவனோ அல்லது மனைவியோ பிரிந்து சென்று 2 ஆண்டுகள் வரை ஒன்றாக இணையவில்லை எனில் இந்த காரணத்தை கொண்டு விவாகரத்து கோரலாம். கிறிஸ்தவர்கள் இந்த காரணத்துக்காக மட்டும் விவாகரத்து பெற முடியாது. திருமணம் செய்து கொள்ளும் போது கணவனோ மனைவியோ தான் பின்பற்றி வந்த மதத்தை விட்டு வேறு ஒரு மதத்தை பின்பற்றினால் மற்றொருவர் விவாகரத்து கோரலாம். இருவரில் ஒருவருக்கு மனநல பாதிப்பு, மனநலம் சம்பந்தப்பட்ட நோய் ஆகியவை இருப்பின் விவாகரத்துக்கு விண்ணப்பிக்கலாம். இதை போதிய காரணமாக சட்டம் ஏற்றுக்கொள்ளும். தொழுநோய் இதை ரத்து செய்யும் சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் மேலவையில் தற்போது நிலுவையில் உள்ளது. அடுத்து, இருவரில் ஒருவருக்கு எய்ட்ஸ் போன்ற குணப்படுத்த முடியாத பாலியல் தொற்று நோய் இருப்பின் விவாகரத்து பெறவும் முடியும். உலக வாழ்வை துறந்து துறவு மேற்கொள்ளுதல் நடந்தாலும் நீங்கள் விவாகரத்து கோர முடியும். கணவனோ அல்லது மனைவியோ எங்கு இருக்கிறார் அல்லது உயிருடன் இருக்கிறாரா என்பது கூட 7 ஆண்டுகள் வரை கேள்விப்படாமல் இருக்கும் பட்சத்தில் அவர் இறந்திருக்கக்கூடும் என்ற அனுமானத்தின் அடிப்படையில் விவாகரத்து செய்வது சட்டத்தில் உள்ளது.